தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கணிசமாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை தென் மாவட்டங்களில் இன்றைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பொழுது தமிழ்நாடு முழுவதுமாக நமக்கு கனமழை வரும்? எல்னினோவின் தாக்கம்னு சொல்றாங்க, மழை பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா மழை வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள் பலரும் தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல விரிவான வானிலை அறிக்கை கொடுங்க, நீங்க இன்னும் தெளிவான ஒரு விரிவான வானிலை அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக விரிவான வானிலை அறிக்கை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்கும், எப்போதான் தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை தீவிரம் அடையும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறுங்க. நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல இப்போதைக்கு நமக்கு மழை தீவிரம் கிடையாது. அதற்கென்று குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கு, ஒரு தேதிகள் நம்ம குறித்திருக்கிறோம், அந்த தேதிகள்ல மட்டும்தான் மழை வரப்போகுது. அதனால உங்க மாவட்டங்கள்ல எந்த தேதிகள்ல மழை வரும் அப்படிங்கிறத மறக்காம கேட்டு போங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே வாட்டியிருக்கு. உதாரணமாக உள் மாவட்டங்களில் 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தியதை நம்ம பார்த்தோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, இங்க மட்டும் இல்ல தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உட்பட பல இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வாட்டி வதைத்தது. இந்த சூழ்நிலையில தான் இப்ப நம்ம தேதிகள் அறிவிப்புகள் ஒரு பக்கம் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு ஏதாவது மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, தென் மாவட்டத்துல சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பா அந்த மதுரை, விருதுநகர், மதுரை கூட இல்லை, அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் ஓரளவு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்கள்ல, மாவட்டம் முழுவதும் இல்லாம சில இடங்கள்ல பகுதியாக மிதமான மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். சில இடங்களில் இடி மின்னல் கூட காணப்படும். ஆனா வருகிற நாட்களை எப்போ நமக்கு கனமழை தீவிரம் அடையும் அப்படின்னா, தேதிகள் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் கணிசமாக ஒரு மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் குறிப்பா தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலும் தான் அதிகப்படியான மழை, 90% மழை பொழிவு இங்கதான் இருக்க போகுது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தான் இந்த 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கனமழை நம்ம எதிர்பார்க்க போறோம். அதுவும் மாலை மற்றும் இரவு நேரத்துல தினந்தோறும் மழை வரப்போகுது. தினந்தோறும் மழை வரும். ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு 45 நிமிடங்கள் வரைக்கும் அதிகபட்சமான ஒரு மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கிறோம். சில இடங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது நிச்சயம் ஒரு மழை பொழிவு இருக்கும். இந்த 23லிருந்து 28 வரை இருக்கக்கூடிய தேதிகளில் பகுதியாக தான் நமக்கு மழை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகளை தினந்தோறும் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இது அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும், மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், நீலகிரி முதல் தென்காசி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த மேற்கு தொடர்ச்சியும் தமிழக கேரள ஒட்டி இருக்கக்கூடிய எல்லையோர பகுதிகளிலும், அதே மாதிரி தமிழ்நாட்டின் இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளிலும் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கனமழையினுடைய தீவிரம் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கு. அடுத்தடுத்து வருகிற நாட்கள்ல எந்த ஊர்ல அதிகமான மழை இருக்கும், எந்த ஊர்ல மழை இருக்காதுங்கிறத உங்களுக்கு ஊர் பேரை குறிப்பிட்டு நம்ம அடுத்து வருகிற நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம். சரிங்க, மற்ற மாவட்டங்கள் என்ன ஆச்சு? ஏப்ரல் 23லேருந்து 28 தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் மழை பொழிவா? எங்களுக்கெல்லாம் மழை இல்லையா? கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், எங்களுக்கு என்னங்க மழை பொழிவே கிடையாதா அப்படின்னு சிலர் கேட்டு வரீங்க. உங்களுக்கும் நம்ம சொல்றோம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் அதிகரிக்கும் வெப்பநிலை இனி வருகிற நாட்களில் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோரங்களில் வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். இன்னும் உங்களுக்கு மழை உறுதியாகல. சென்னையிலிருந்து
புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டைக்கு இன்னும் மழை உறுதியாகலை. மழை உறுதியாக பின்னர் உங்களுக்கு வந்து நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு தென் மாவட்டங்களில் மழை உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக அடுத்து வருகிற நாட்களில் 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு மழை பொழிவுங்கிறது உறுதியாகி இருக்கு. ஆனா சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு வட தமிழக உள் மாவட்டத்துல வந்து அதிகப்படியான வெப்பநிலை வந்து நமக்கு தீவிரம் அடையும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எங்க வட தமிழக உள் மாவட்டங்கள்ல. அப்போ குறிப்பா வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய எல்லா உள் மாவட்ட பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் வெப்பநிலை இயல்பிலிருந்து கவனிச்சுக்கோங்க, இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இனி வருகிற நாட்கள்ல உயரப்போகுது. இந்த வருஷம் அதிகபட்சமாக தமிழகத்தில் 43 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னும் அக்னி நட்சத்திர காலகட்டங்களை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய மே மாதங்கள்ல இன்னும் வெயில் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். அதே சமயங்கள்ல அவ்வப்போது வெப்பசலன இடி மழையும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பருவமழை குறித்துதான ஒரு தகவல். குறையும் பருவமழை. நிறைய பேர் வந்து வெள்ளப்பெருக்கு வருமா அல்லது வந்து ஊரே வந்து தண்ணீரில் மிதக்குமா அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஊரே தண்ணீர்ல மிதக்கிற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிருக்கு. தென்மேற்கு பருவமழைங்கிறது வந்து கேரளா, கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, தமிழகம் இங்க வந்து இயல்பை ஒட்டி கண்டிப்பா இருக்கும். கவலைப்படாதீங்க. நிறைய பேர் கர்நாடக மாநிலத்திலிருந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க, பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இந்த வருஷம் தண்ணீர் எங்களுக்கு போதுமான அளவுக்கு காவேரியிலிருந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அது கடலோர மாநிலமாக இருக்கு. அதே மாதிரி கேரளாவும் அப்படிதான். கேரளாவுமே வந்து பாத்தீங்கன்னா அரபிக்கடல் ஒட்டி இருக்கிறது. கடலோர மாநிலங்கள்ல நமக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பா கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், அதே மாதிரி தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கு இந்த வருஷம். தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை ஓரளவு அந்த இயல்பை ஒட்டியாவது நமக்கு மழை நிச்சயமா பதிவாகிறோம். குறைஞ்சபட்சம் அந்த இயல்பை ஒட்டின மழை பொழிவு கண்டிப்பா கிடைச்சிடும். யாருக்கு பிரச்சனை அப்படின்னா குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள், மத்திய பிரதேஷ், பீகார் போன்ற இடங்கள், இங்கெல்லாம் வந்து சில மழை பற்றாக்குறைகள் கண்டிப்பா ஏற்படக்கூடும். அதனால வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மத்திய மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மழை பற்றாக்குறைங்கிறது உறுதியாகி இருக்கிறது. அதனால விவசாயிகள் நீங்க தயாராகி கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இயல்பிலிருந்து மழை பற்றாக்குறையாகவே பதிவாகக்கூடும். கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஓரளவு இயல்பை ஒட்டி நமக்கு மழை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கரூர் பரமத்தியில் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து பதிவாகி இருக்கிறது. இது வந்து குறைஞ்சபட்சம், இது வந்து ரொம்ப குறைவு தான். இன்னும் நமக்கு வெப்பநிலை இன்னும் 2 டிகிரி அல்லது 3 டிகிரி வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 43 வரைக்கும் நமக்கு வந்து போகும். தற்போது நிலவரப்படி கரூர் பரமத்தில 41 டிகிரி செல்சியஸ்ங்கிறது பதிவாயிருக்கு. இன்னும் நாட்கள் போக போக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் தமிழகத்தில் உயர்வதற்கான ஒரு ஆபத்தும் நெருங்கி கொண்டிருக்கு நண்பர்களே. அதனால பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் எல்லாமே 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு நம்ம சேனல்ல. மறக்காம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருக்குறோம். அதில் போய் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க. உள்ள போய் சர்ச் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொள்ளலாம்.